அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். எம்சிக்யூ கலெக்ஷன் 7 புக்லெட் கொரியர் வந்துரும். இந்த 7 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ் சண்டே குடுக்குற கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட போட்டு ஒரு புக்லெட்டா குடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஹைலி இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது வீடியோல உங்களுக்கு நான் குடுத்துருப்பேன். யூடியூப்ல அப்லோட் பண்ண மெட்டீரியல்ஸ் தனியாவே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு புக்லெட்டா ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட். ஸோ அந்த ஃபார்முலா புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா 10 சாப்டர் கவர் பண்ணி இந்த யூனிட்டுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம கோ த்ரூ பண்ணணும் அப்படின்றத நீட்டா பிரசன்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு புக்லெட்டா தனியா கொடுத்துட்டேன். இது வந்து 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட். ரொம்ப ஒர்த்தான புத்தகம். ஸோ இந்த புக்லெட்டை வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் உடைய ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் 2023 நோட்டிஃபிகேஷனுக்கு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட். இந்த புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின் சால்வ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ 1 இயர் தான் நமக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா? அந்த 1 இயர்க்கான சொல்யூஷன் புக்லெட் ரெடியா இருக்கு. சார் பிஜிடிஆர்பிக்கு அவைலபிளா இருக்கா? பிஜிடிஆர்பி சொல்யூஷன் புக்லெட் அவைலபிளா இருக்கு. 2013, 15, 17, 19, 21 இந்த 5 இயர்ஸ்க்கான சொல்யூஷன் புக்லெட் தனியா வச்சிருக்கேன். ஸோ அது பிஜிடிஆர்பி வேணுன்றவங்க தனியா நீங்க பை பண்ணிக்கலாம். அதே போல யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுது. இப்போ சிலபஸ் ஆர்டர்ல கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணேன். சாப்டர் வைஸ் ரெடி பண்ண கொஸ்டின் புக்லெட். இது வந்து 2500 ப்ராப்ளம் தனியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாப்டர் வைஸ் கொஸ்டினை நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் அடிக்கிற மாதிரி தனியா கொடுத்துருப்பேன். இந்த 2 புக்லெட் டெஸ்ட், இது புக் 1, புக் 2. இது வெறும் டெஸ்ட் சீரியஸ் மட்டும் உங்களுக்கு சொல்யூஷனோட இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் டெஸ்ட் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே அது போல டெஸ்ட் சீரியஸ் போட்டது மொத்தத்தையும் கோத்ரூ கம்பைன் பண்ணி உங்களுக்கு 2 புக்லெட்டா போட்டிருக்கேன். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4500 ப்ராப்ளம் கிட்ட ஓடியாந்துரும். ஸோ அந்த அளவுக்கு நிறைய வெயிட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு கம்பைனா கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலா இந்த புக்ஸ் கலெக்ஷன்ல இருந்து எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ரீச் ஆகும் அப்படின்னா ஒரு 8000 ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா உங்க கைக்கு வந்துடும். ஓகே, ஸோ 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து உங்க கையில ரிசீவ் ஆயிடும். ஸோ இந்த புக்லெட்டை புக் பண்றதுக்கு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9384686847. ஜஸ்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த புக்லெட்ஸ் உங்களுக்கு கொரியர் போட்டுருவேன். உங்களுக்கு இன்க்ளூடிங் டெஸ்ட் பேட்ச் தனியா இருக்கு, வித்தவுட் டெஸ்ட் பேட்ச் தனியா இருக்கு. 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பே பண்ணி நீங்க அந்த புக்லெட்ஸை வாங்கிக்கலாம். ஓகே சார், கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி நிறைய வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த அளவுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியலும் தனியாக கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டா 10 சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் தனியா இருக்கு. அதே போல எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் தனியாவே உங்களுக்கு ரெடி பண்ணி நீட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இஃப் ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்ஜெக்டிவ் ரோ ஆர் நான் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கும்போது இந்த சொல்யூஷன் நவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்டிமாலிட்டியை ரீச் பண்ணும். அதாவது சிஜே மைனஸ் ஹெச்ஜே வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆப்டிமாலிட்டியை சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோடைய ஆப்டிமாலிட்டி சொல்யூஷனை வந்து ரீச் பண்றோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. இது போல ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு நீட்டா என்னென்ன ஐடியாஸ் தேவை, இப்போ பாருங்க அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் மினிமம் காஸ்ட் மெத்தடில் நீங்கள் அசைன் பண்ணும்போது அதனுடைய டோட்டல் வேல்யூஸ் என்ன கிடைக்கும். ஸோ பாருங்க, ஜாப் 1 வந்து ஒர்க்கர்ஸ் 2க்கும், ஜாப் 2 வந்து ஒர்க்கர்ஸ் 3யும், ஜாப் 3 ஒர்க்கர்ஸ் 1ஐயும் அசோசியேட் பண்ணுறச்சு. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து 10. இது வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டில் சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ 2, 3, 5 இந்த இந்த சமேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும் டோட்டலாக. ஓகே, இங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எடுத்திங்கன்னா சப்ளை ஈக்குவல் டிமாண்டாக இருந்தால் அது வந்து பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாமே நீட்டாக உங்களுக்கு சொல்யூஷன்ஸோடு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஃபிக்கல் மெத்தடில் இந்த ஃபிசிபிள் ரீஜனோட வெர்டிசஸ் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது போல் 10 டுயல் சிம்ப்ளெக்ஸ் டுயல் வேரியபிள், அதாவது நார்மல் ப்ராப்ளத்தை டுயலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றதையும் ஒவ்வொரு ஏரியா கொஸ்டின்ஸுமே வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த புக்லெட்ஸ் வாங்கி படிங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கலெக்ஷன் சார் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த புத்தகம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கிங்க. டெஸ்ட் சீரியஸ் எவ்ரி வீக் சண்டே வரும். ஓகே, ஸோ எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துருவேன். அந்த டெஸ்ட் சீரியஸ்க்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு சிலபஸையுமே லைன் பை லைன் கண்டென்ட்டோட இருக்கிற டாபிக்ஸை கொஷினை கிரியேட் பண்ணி ஒரு வீக்குக்கு இந்த டாபிக் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ படிச்சிட்டிங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து 50 கொஷின் கேட்பேன். 50 கொஷின் நறுக்கா இருக்கும். ஸோ அந்த 50 கொஷின் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டில் நீங்கள் நீட்டாக நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்றது நீங்களே உங்களை உணர்ந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு அது நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நிறைய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 300 வீடியோஸ் கொடுத்துட்டேன். யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் 300 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த 300 வீடியோஸ் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இமிடியேட்டாக வாங்கி படிங்க.
ஸோ இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ மறந்துடாமல் கொஷின் கலெக்ஷன்ஸு ப்ளஸ் எம்சிக்யூஸு டெஸ்ட் பேட்ச் இது எல்லாமே ரிசீவ் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ என்னென்ன ஐடியாஸோட ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணலாம் இதெல்லாம் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் சிமெட்ரிக்கா, ஸ்கியூ சிமெட்ரிக்கா, ஆர்த்தோகனலா, டயகனல். ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு வரணும். ஸோ வருதா பாருங்க, ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா 0 - 2 2 0. ஸோ இதில் மைனஸ் மட்டும் வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா 0 - 2 2 0ன்னு கிடைக்கும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்படி இதுக்கு சொல்யூஷன் சார் அதை பாருங்க, சொல்யூஷன் காட்டுன்னு பாருங்க. சொல்யூஷனும் கொடுத்துருவேன். இது வந்து இது டெஸ்ட் இந்த 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 வீக்குக்கு சண்டே டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன் புக்லெட் தனியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஒர்த் பாருங்க. இதுதான் என்னுடைய சொல்யூஷன். அந்த கரஸ்பாண்டிங் டெஸ்ட் சீரிஸோடைய சொல்யூஷன் புக்லெட் இப்போ முன்னாடி பார்த்துட்டு வந்துவீங்க. அதாவது டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு தனியாக 2 புக்லெட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 புக்லெட்லையும் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் அடிக்கிருப்பேன், அதுக்கப்புறம் அதனுடைய சொல்யூஷனை அப்படியே கரஸ்பாண்டிங் அப்படியே ஒவ்வொரு கொஷினுக்கும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தனித்தனியாக கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த புக்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸை வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த புக்லெட்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து போதுமானதாக நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றத இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை எவல்யூஷன் பண்ணி கொடுத்துரும். இந்த யூனிட் நான் அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்றது இந்த டெஸ்ட் சீரிஸ் அந்த கரஸ்பாண்டிங் யூனிட்டை போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா ஃபார்முலாவே இருக்கும். ஒரு ஃபார்முலா கூட விட மாட்டேன். 10 சாப்டருக்கான கொஷின் ஃபார்முலாவும் ஒரு எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்கும். டெஃபினிஷன்ஸ் எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்கும். சின்ன சின்னதாக நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஒரு ஒரு நோட்டாக படிப்பீங்க, ஒரு ஹிண்டாக படிச்சிருப்பீங்க, ஒரு ரிமார்க்ஸாக படிச்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஐடியாஸில் நீட்டாக கொடுத்துருப்பேன். அதை பாருங்கள், காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா அனாலிட்டிக் சிம்பிள் க்ளோஸ்ட் கான்ட்ரோவர்சியாக இருந்தால் காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா என்னவா இருக்கும்? எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/2 எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் சி கரெக்ட். இது போல் ஒவ்வொரு ஏரியா ஃபார்முலாவும் நீட்டாக உங்களுக்கு ஃபார்முலா விஷயங்களை நம்ம இங்கே வந்து இது ஆக்சுவலாக ரெசிடியூ தான். இது எக்ஸாக்டாக பார்த்தா ரெசிடியூ காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா என்ன சொல்லுது? n+1 n சிங்குலாரிட்டி போல் ஆஃப் ஆர்டர் என்ன இருக்கும்போது உங்களோட ரெசிடியூஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதான். ஓகே, அப்போ 2π/n ஃபேக்டர் இன்ட்டு fn ஆஃப் ஏ. இது போல் நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் அந்த வேரியேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் மெமரி பண்ணியிருக்கீங்களா, இல்லை அதையுமே இப்படி அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் புரிஞ்சு படிச்சிருக்கீங்களா அப்படின்றதுமே நீங்கள் டெஸ்ட்டாக நீங்கள் அடிக்கும் போது தான் உங்களுக்கு அது தெரிய வரும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் கொஷினுமே நீங்கள் படித்த விஷயங்களை எந்த அளவுக்கு தெளிவாக படிச்சிருக்கீங்க, அதில் என்னென்ன ட்விஸ்ட் இருக்குது, அது எல்லாமே கவனிக்கிற மாதிரி இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இமீடியட்டாக அந்த கொஷின்ஸை வாங்கி படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 7 புக்லெட்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். 7 புக்லெட்ஸ் எம்சிக்யூஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ வேணுன்றவங்க இந்த புக்லெட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைன். இது புக் பண்ணுற நம்பர் வந்து 9384686847. டெஸ்ட் சீரியஸுக்கு தனியாக இருக்கும், வித்தவுட் டெஸ்ட் சீரியஸ்க்கு தனி காஸ்ட் சொல்லுவோம். ஏன்னா ஒரு சிலவங்க எனக்கு டெஸ்ட் சீரியஸ் வேணாம், புக்லெட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படி சொல்லி ஒரு சில கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் சீரியஸ் இல்லாமல் அது தனி காஸ்ட் புக்லெட்ஸ்க்கு தனியாக கொடுத்துட்டு வரேன். அதே போல் இன்க்ளூடிங் டெஸ்ட் சீரியஸ்க்கு எனக்கு காம்போ ஆஃபரில் கொடுங்கனாலும் அதுக்கு நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.